வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் டாக்டர் கோமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெப் டேட்டாவ எப்படி வந்து இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வெப் டேட்டா அப்படிங்கிறது நீங்க எங்க செக் பண்ண முடியும்னா, இங்க கெட் டேட்டால போனீங்க அப்படின்னா, இங்க வெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோஸ்ட்லி இது அவைலபிளா தான் இருக்கும். சப்போஸ் இங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா, மோர் அப்படிங்கிற ஒரு இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து உங்களால அந்த ஆப்ஷன வியூ பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த வெப் டேட்டாங்கிறது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன ப என்ஷூர் பண்ணிக்கோங்கன்னா, அது ஓப்பனா இருக்கு. விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு ஆக்சஸ் எதுவும் தேவையில்ல. ஒரு சில டேட்டாக்குலாம் நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க பே பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஓப்பனா இருந்ததுன்னா, இட் வில் பி ஈஸி உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ அத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எந்த டேட்டா வந்து எடுக்க போறோம் அப்டின்னா, இந்த யுஇஎஃப்ஏ யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்ன்னு இருக்கு இல்லையா? இந்த டேட்டாவ தான் நம்ம வந்து எடுக்க ட்ரை பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இத காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இத காப்பி பண்ணிட்டு, இங்க போனீங்கன்னா அதர் அப்படிங்கிறதுல வெப் டேட்டா இருக்கும். ஓகே. வெப்ங்கிறத குடுத்துட்டு கனெக்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட யுஆர்எல்ல வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அத வேலிடேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். சப்போஸ் ஆத்தென்டிகேஷன்லாம் வேணும் அப்படின்னா, என்ஷூர் உங்கள்ட்ட வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்குங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. பை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அந்த மாரி இருக்கிறது சம்டைம்ஸ் வந்து வேற ஒரு ஆப்ஷன் வழியாவும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் ஆத்தென்டிகேஷன் ப்ராப்பர் ஆத்தென்டிகேஷன் மூலமா தான் பைபாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது குடுத்த உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ம் வெப்சைட்ல என்னென்ன பாசிபிள் டேபிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கும். அதாவது டேபிள் வியூவா உங்களுக்கு காமிக்கும். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஃப்ஏ யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஷிப் அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கா? இந்த ஃபண்டட், ரீஜியன், நம்பர் ஆஃப் டீம்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. இந்த இது. ஃபண்டட், ஃபவுண்டட், ரீஜியன், நம்பர் ஆஃப் டீம்ஸ், குவாலிஃபயர் ஃபார் ஸோ இத வந்து ஒரு டேபிளா அது எடுத்துட்டு வந்து காமிக்குது. இன்னொரு டேபிள செலக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு டேபிளா அத எங்கேருந்தோ எடுத்துட்டு வந்து காமிக்குது. இந்த டேபிள் வேற ஒரு டேபிள்ஸா இருக்கும். ஓகே. நம்பர், இயர், ஹோஸ்ட் அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நம்பர், இயர், ஹோஸ்ட், டீம்ஸ், மேட்சஸ், ரவுண்ட் 1, ஃபைனல் ஸ்டேஜஸ். ஸோ இதெல்லாம் காமிக்குது. இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அந்த ரிசல்ட்ட வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஃபார்மேட்ல அதால என்னலாம் பாசிபிளா முடியுதோ, அந்த டேபிளா இருக்கிற எல்லா ஃபார்மேட்டையுமே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் எடிட் அப்படிங்கிறத குடுத்துட்டு, நீங்க எவ்ளோ டேபிள் வேணுமோ நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேவையான டேபிள நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க வந்து லோட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டேபிள் பர்ட்டிகுலரா அந்த டேபிள் வந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் இப்ப 19 ரோஸ் இருக்கு. அதுல என்ன ரோஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இத எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அண்டர் 3, அண்டர் 6 ஸோ இயர், 3 பிளேஸ், 3 பிளேஸ், 3 பிளேஸ் ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த டேட்டாவ தான் அது எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஃபைன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள் எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டேபிள்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு அ வெப் டேட்டாவ நம்ம உள்ள எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணோம். இதுக்கு மேல நீங்க போய் இத வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் இது வந்து வெப்சைட்லேருந்து எடுக்கிற டேட்டா 100% வந்து கிளீனா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து போய் செக் பண்ணி தான் அத வந்து மாத்தணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னா, பிடிஎஃப் இம்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க போய் நீங்க கெட் டேட்டா அப்படின்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போலாம். ஸோ மோர் ஆப்ஷன் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சில டேட்டா வரும் இல்லையா? தட் இஸ் ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்ல நம்ம வந்து பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷன் ஆல்லையோ இல்லன்னா ஐ திங்க் ஃப்ளாட் ஃபைல்ஸ்லயுமே இந்த பிடிஎஃப் தான் இருக்கும். ஸோ பிடிஎஃப்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, என்ன பாசிபிள் பிடிஎஃப் டேட்டா இருக்கோ, அந்த பாசிபிள் பிடிஎஃப் டேட்டாவ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்ல ஆக்சுவலி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு சின்ன டேபிள் இருக்கு. செகண்ட் பேஜ்ல ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இந்த மாரி டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதே மாரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எல்லாமே டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டேபிள் உங்களுக்கு வரும்.
செகண்ட் பேஜை கிளிக் பண்ணும்போது இந்த டேபிள் உங்களுக்கு வருது. தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், ஓகே. ஸோ ஃபிஃப்த் பேஜ். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து இந்த நல்லுன்னெலாம் எடுத்திருக்குல்ல, இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான் ஏஎம்இசட்என் ஸ்டாக் ப்ரைஸஸ் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் காலமா அது கன்சிடர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து புல்டு ஃப்ரம் யாஹூ ஃபினான்ஸ் ஆன் 4/20 4/17 இருக்கு இல்லையா, இது வந்து செகண்ட் காலமாகவும் செகண்ட் ரோவாகவும், தேர்ட் ரோல வந்து அந்த டேட்டையும் கன்சிடர் பண்ணிட்டு ஃபோர்த் ரோலேருந்து ஒரிஜினல் டேட்டா வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்து உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும். அது எப்படி மேனேஜ் பண்ண முடியுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுதான் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் இடிஎல். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இடிஎல் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா. ஓகே, நம்ம இப்போ வந்து டேட்டாவை எப்படிலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், பாசிபிள் டேட்டாவெல்லாம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ETL, which is extract. செகண்ட் ஸ்டெப் என்னது? ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டானா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிப்போம். ஃபார்மேட் இன் த சென்ஸ் நாட் ஒன்லி எக்ஸலாவோ, அதாவது எக்ஸலை வந்து டெக்ஸ்ட் ஃபைலாவோ, டெக்ஸ்ட்டை வந்து வேறு ஃபைலாகவும் மாற்றுறது மட்டும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2-3 காலம் இல்லை, இதை வந்து நான் ப்ராப்பராக டேட்டை வந்து காலம் நேம்லேருந்து மாற்றணும். டேட்டு ஓப்பன்லேருந்து அதுவும் நம்ம பண்ணுவோம். 2-3 காலமை மர்ஜ் பண்ணணும், இல்லை ஸ்ப்ளிட் பண்ணணும். டேட் ஃபார்மேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், இல்லைன்னா அதை மாற்றணும். பிவோட்டிங், அன்பிவோட்டிங், ஸோ இந்த எல்லா விஷயமே நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் மூணாவது இருக்கிறது தான் என்னது? லோடு. எல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளோட விஷுவலைசேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா, நம்ம அதை ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லோட் பண்ணி நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் லைக் டேட்டா விஷுவலைசேஷனுக்கும் நல்ல பெட்டர் இன்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸில் இருந்தோம். எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ் முடிச்சிட்டோம். என்னென்ன பாசிபிள் டேட்டாலாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்ண முடியும், லைக் இந்த மாதிரி காலம் வந்து எனக்கு ப்ராப்பராக வரல, காலம் 1 வந்திருக்கு, இதை நான் எப்படி டீல் பண்ண போகிறேன், எப்படி தேவையில்லாத டேட்டாவை தேவையில்லாத காலமை ரிமூவ் பண்ண போகிறேன், தேவையில்லாத காலம்ஸை மட்டும் வச்சுக்க போகிறேன், இது எல்லாமே நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர இடிஎல் வீடியோஸில் வந்து நம்ம செக் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் இருந்தது, லைக் இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சம்டைம்ஸ் நினைக்கலாம், இந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு, இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு வீடியோஸ் இல்லை, அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு தெரியும் என்ன நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.